ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த டபுள் லேயர்ட் ஃப்ளார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம இதில் 2 க்ராச்செட் டெக்னிக், ஸ்டிச் டெக்னிக் நம்ம இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். டபுள் க்ரூஷியிலே அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷியே எப்படி பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரூஷியன் ஸ்டிச் இருக்குது. அந்த புது ஸ்டிச்சை நம்ம இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த ஃப்ளார் பண்ணுறதுல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவும் போல் நம்ம டபுள் க்ரூஷியே ஸ்டிச் சிங்கிள் க்ரூஷியில் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச், ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா டபுள் லேயர்டாக இருக்கும். 2 இது பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு பேர்ல் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் பேபி ஹேட், எல்லாம் பேபி ஹெட் பேண்ட்ஸ், பேபி ட்ரெஸ், ஷூஸ், பேபி சாக்ஸ், இல்லை நம்ம நம்மளோட ஹெட் பேண்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் கிளிப்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ் அதில் அட்டாச் பண்ணோன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டமாக இருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா, நான் இன்றைக்கி 2 கலர்ஸ் ஆஃப் யார்ன் எடுத்துருக்கிறேன். ஓகே, 100% அக்ரலிக் யார்ன். நீங்கள் என்ன டைப் ஆஃப் யார்னாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 3 mm ஹூக் சைஸ், 3.5 mm கூட யூஸ் பண்ணிக்கலாம், 2 mm கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் மாறுறதுனால நமக்கு ஃப்ளாரோட சைஸ் தான் மாறும், ஷேப் மாறாது. இதே மாதிரி தான் உங்களுக்கு டெக்ஸ்சர்லேருந்து ஷேப்ஸ்லேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் சிசர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம யார்ன் நீடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. க்ராச்செட் ஸ்டிச் பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரியலை, நீங்கள் ரொம்ப பிகினர்ஸ்னால் என்னோடய சேனலில் நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி லெசன்ஸ் நடத்தியிருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக எப்படி யார்னில் பிடிக்கணும், ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன ஹூக் யூஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் மெதுவாக சொல்லி கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த டுட்டோரியலை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேசிக்ஸ் வீடியோ கொடுக்குறேன். ஓகே, நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் மேஜிக் ரிங், இந்த பெரிய ஃப்ளார் பண்ண போகிறோம். ஓகேவா, மேஜிக் ரிங். ஓகே, இப்போ செயின் 3 போட போகிறோம். செயின் 1 2 3. ஓகே, செயின் 3. நெக்ஸ்ட் செயின் 3 ஒரு டபுள் க்ரூஷியேவாக கவுண்ட் ஆகும். ஓகே, இப்போ அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷியே எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். 2 டைம்ஸ் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷியே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ டபுள் க்ரூஷியே பண்ணும்போது நம்ம யார்ன் ஓவர் பண்ணி எப்போவுமே நம்ம மேஜிக் சர்க்கிளில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஸோ டபுள் க்ரூஷியே பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரூஷியை முடிக்கணுன்னா நெக்ஸ்ட்டு 2 லூப்ஸையும் எடுப்போம். ஸோ இது நேமே அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷியனால் நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறணும். இதுதான் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷியே. நம்ம 2 டைம்ஸ் அன்ஃபினிஷ்டு பண்ண போகிறோம். 1 டைம் பண்ணியிருக்கிறோம். அகெயின் டபுள் க்ரூஷியே பண்ணுற மாதிரி யார்ன் ஓவர் பண்ணி இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் அன்ஃபினிஷ்டு பண்ணியிருக்கிறேன், ஏன்னா நெக்ஸ்ட் 2 லூப்ஸை நான் எடுக்கலை. ஸோ இப்போ 2 டைம்ஸ் அன்ஃபினிஷ்ட் டபுள் க்ரூஷியேவை எப்படி முடிக்க போகிறோன்னா, யார்ன் ஓவர் பண்ணி இந்த 3 லூப்ஸையும் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷியே 2 டைம்ஸ். ஓகேவா, 3 டைம்ஸ்னால் இது நீங்கள் 3 டைம்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேட்டர்ன் பண்ணலாம் ஃப்ளவர் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் செயின் 2 1 2 3 டைம்ஸ் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷியே பண்ண போகிறோம். சர்க்கிள்குள்ளே யார்ன் ஓவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் எடுங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 1 டைம் பண்ணியிருக்கேன், செகண்ட் டைம் 2, தேர்ட் டைம் 3. ஸோ 3 டைம்ஸ் அன்ஃபினிஷ்ட் டபுள் க்ரூஷியே. 3 டைம்ஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு 1 2 3 4 லூப்ஸ் இருக்கும். யார்ன் ஓவர் பண்ணி 4 லூப்ஸையுமே எடுத்துருங்க. ஓகே, ஸோ ஒரு இதுக்கும் அடுத்ததுக்கும் நடுவில் செயின் 2 ஸ்பேஸ் இருக்கும். அகெயின் 1 2 செயின் 2 போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் இதே மாதிரி 3 டைம்ஸ் அன்ஃபினிஷ்டு டபுள் crochet பண்ண போகிறேன். 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா நம்ம 6 petals பண்ண போகிறனால 1 2 3 times unfinished double crochet, chain 2. ஓகே, 6 petals வரப்போகிறதுனால இப்போ 3 times முடிச்சிருக்கேன். இன்னும் 3 times நம்ம வந்து பண்ண போகிறோம். இது செட் 3 times unfinished double crochet, 1 2 3 times unfinished double crochet, chain 2. Again 3 times unfinished double crochet, chain 2. சர்க்கிளை வேணால் கொஞ்சம் இப்படி புல் பண்ணிக்கிட்டிங்கன்னா சர்க்கிள் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிரும். லாஸ்ட் டைம் பண்ண போகிறேன். 3 times unfinished double crochet, 2 3 4 loops எடுங்க, chain 2. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல chain 3 1 2 3 chain 3 ஓட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6. ஓகே, இதை புல் பண்ணிங்கன்னா நம்ம சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இதான் நம்ம ஃப்ளாரோட ரவுண்ட் 1. இப்போ வந்து நம்ம பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளார் இருக்குல்ல, கீழே இருக்க ஃப்ளாரில் இந்த ரவுண்ட் 1 பண்ணியிருக்கிறோம். இப்போ பெட்டல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பெட்டல்ஸில் தான் வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் டபுள் crochet எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அன்ஃபினிஷ்டு டபுள் crochet உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம எவ்ரி செயின் 2 ஸ்பேஸில் தான் நம்மளோட பெட்டல் வந்து பண்ண போகிறோம், இந்த ஃப்ளாரோட பெட்டல். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த செயின் 2 ஸ்பேஸுக்கு போயிருங்க. ஃபஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸ் போயிட்டு அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செயின் 4 1 2 3 4 செயின் 4. இப்போ நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸ்டெண்டட் டபுள் crochet எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த செயின் 2 ஸ்பேஸ்லேயே 4 டைம்ஸ் எக்ஸ்டெண்டட் டபுள் crochet பண்ணணும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், யான் ஓவர் பண்ணிக்கோங்க. டபுள் crochet மாதிரியே தான். ஸோ நமக்கு வந்து இப்போ 3 லூப்ஸ் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்டெண்டட் டபுள் crochetன்னு சொல்லும் போது ஃபஸ்ட் ஒரு லூப்பை எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 3 லூப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுக்கணும். லாஸ்ட்டாக இன்னும் 2 லூப்ஸ் இருக்கும், அதை எடுக்கணும். ஸோ தட் நமக்கு வந்து பெட்டல் வந்து நம்ம ஹைட் கொடுக்கும். அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம எக்ஸ்டெண்டட் டபுள் crochet பண்ணுறோம். ஓகேவா? ஒவ்வொரு ஃப்ளாரில் நம்ம ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கலாம். டபுள் crochetவும் பண்ணலாம். எக்ஸ்டெண்டட் டபுள் crochetன்னு சொல்லும் போது பெட்டலுக்கு வந்து ஹைட் கொடுக்கறதுனால நான் இந்த ப்ராஜெக்டில் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இன்னும் 3 more டைம்ஸ் பண்ணணும். டபுள் crochet மாதிரியே பண்ணுங்கள். 2 லூப்ஸ் எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு 1 லூப் மட்டும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் 2 லூப், தேர்ட் டைமும் 2 லூப், 2 3 தேர்ட் டைம் பண்ணுறேன். 1 லூப், நெக்ஸ்ட் 2 லூப் 2 லூப், ஃபோர்த் டைம் லாஸ்ட் டைம் எக்ஸ்டெண்டட் டபுள் crochet, 1 லூப் 2 லூப் 2 லூப். ஓகே, இப்போ முடிக்கிறதுக்காக செயின் 3 போடுறோம். 1 2 3 செயின் 3 போட்டு சேம் ஸ்டிச்சிலே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறோம். சேம் ஸ்பேஸ் செயின் 2 ஸ்பேஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்டல். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அப்படியே டேரெக்டாக நெக்ஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸுக்கு போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும் இந்த ரவுண்டில். ஓகேவா? நான் இன்னும் 1 more டைம் பண்ணுறேன். செயின் 2 ஸ்பேஸில் ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செயின் 4 போட்டு ஸ்டார்ட் பண்ணும். 1 2 3 4 டைம்ஸ் எக்ஸ்டெண்டட் டபுள் crochet, 1 2 3 4.
4 times extended double crochet. கரெக்டாக நீங்கள் வந்து 4 டைம்ஸ் தான் பண்ணணும். நீங்கள் ஒரு பெட்டலுக்கு 3 டைம்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பெட்டலில் வந்து டபுள் குரோஷே பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஈவனாக அந்த பெட்டல் வந்து தெரியாது. ஒரு பெட்டல் சின்னதாக இருக்கும், ஒரு பெட்டல் வந்து வித்து கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் முடிக்கும் போது எப்போவுமே செயின் 3 போட்டு முடிங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 4 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, 2 இது பண்ணியிருக்கிறேன். இன்னும் 1 மோர் டைம் நான் பண்ணுறேன். எப்போவுமே செயின் 2 ஸ்பேஸை ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. அதில் நேராக ஸ்லிப் ஸ்டிச், செயின் 4, செயின் 4, 4 times extended double crochet. 1, 2, 3, 4. 4 times extended double crochet. முடிக்கும் போது செயின் 3, 1 2 3, இந்த இதில் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லை எனக்கு பர்சனலாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அஃபிஷியல்னு என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் பிங் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் எனக்கு பிங் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் செயின் 2 ஸ்பேஸ் 1 2 3 இருக்குது. மூணுலேயுமே நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி எண்டு பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். 5 பெட்டல் முடிச்சாச்சு. லாஸ்ட் பண்ணுறேன். செயின் 4 போட்டாச்சு. 4 times extended double crochet. 1 முடிச்சுட்டேன். 2, 3, 4. Okay, 4. Next chain 3, 1 2 3. Same spaceல slip stitch பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயின்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் எட்ஜஸ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட இந்த ஃபஸ்ட் லேயர் ஆஃப் ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, மேஜிக் ரிங் பேபி பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. செயின் 4, 1 2 3 4. இங்கே வந்து நம்ம 3 times extended double crochet பண்ண போகிறோம். ஸோ yarn over மேஜிக் சர்க்கிள்குள்ளே டபுள் crochet பண்ணுங்கள். 1 loop, 2 loop, அப்புறம் 3 loop. ஓகே, 1 2 3. 3 times extended double crochet. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நம்ம பெட்டல் பண்ண மாதிரி இந்த ஃப்ளாருக்கும் பெட்டல் பண்ணுறோம். 1 2 3 செயின் 3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள்குள்ளே 1 time சிங்கிள் crochet, ஸ்லிப் ஸ்டிச் கிடையாது, 1 time சிங்கிள் crochet பண்ணி இந்த பெட்டலை முடிக்கிறோம். ஓகே, இந்த ஃப்ளாரில் வந்து பார்த்திங்கன்னா 5 பெட்டல் பண்ண போகிறோம். சாரி பிளர் அவுட்டுக்கு. ஸோ 5 பெட்டல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெட்டல் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் 4 இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா, செயின் 4, 1 2 3 4. 3 times extended double crochet. 1 2
3 times extended double crochet. இப்படி லைட்டாக தள்ளிட்டிங்கன்னா நமக்கு பெட்டல் ஒன்றாயிரும். அப்புறம் செயின் 3 1 2 3 1 time single crochet. Okay, again chain 4 1 2 3 4 3 times extended double crochet 1 2 3 chain 3 1 2 3 1 time single crochet. Okay, next இன்னும் 2 more times பண்ணணும். chain 4 3 4 first time extended double crochet 1 2 3 chain 3 1 time single crochet. ஓகே 1 2 3 4 பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம லாஸ்ட் பெட்டல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செயின் 4 1 2 3 4 3 times extended double crochet 1 கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. டெயில் இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டோம்ல, அந்த டெயிலை வந்து நல்லா இழுத்துட்டிங்கன்னா சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சோட இப்படி தச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அந்த குட்டி ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே இந்த லேயரோட அட்டாச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி இழுத்துக்கோங்க. ஒவ்வொரு பெட்டலையும் இப்படி நீங்கள் விரித்து விட்டிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் இந்த சைடில் இதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சின்ன பீடை நீங்கள் ஃபெவிக்விக் வச்சு ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா யார்ன் நீடில் வந்து கொஞ்சம் பீஸ் ஆஃப் யார்ன் நீடில் எடுத்துக்கோங்க. யார்ன் நீடில் எடுத்துகிட்டு பீடை வந்து இப்படி கோர்த்துட்டு ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி சென்ட்ரலில் இருக்க மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளோட இந்த பியூட்டிஃபுல்லான டபுள் லேயர்டு ஃப்ளார் வந்து முடிஞ்சிருச்சு.
நம்ம வந்து ஹேட்டில் அட்டாச் பண்ணணும், இல்லை ஹெட்பேண்ட் பேபியோட ஹெட்பேண்டில் அட்டாச் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து நிறைய லாங் டெயில் விட்டுருப்பேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளார் பண்ணி காமிக்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து எல்லா 5 இயர் ஓல்டு கிட் பேபிஸோட ஹெட்பேண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பேபி ஹெட்பேண்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து இதை வந்து நான் இன்கார்ப்ரேட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.